ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கூடவே வைகுண்ட துவார தரிசனம் பத்தின லேட்டஸ்டான அப்டேட்டை டிடிடி பிரஸ் ரிலீஸா வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாளைக்கு ஜனவரி மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் புக்கிங்கோட கடைசி வாய்ப்பு ஆன்லைன்ல இருக்கு. இந்த டிக்கெட் நீங்க எப்படி ஃபாஸ்டா புக் பண்றது, இந்த டிக்கெட் புக்கிங்ல இருக்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மார்ச் மாசத்துக்கான 300 ரூபா தரிசன டிக்கெட் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. ஸோ நீங்களும் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு மார்ச்ல டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன ஆப்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். மதியம் 3 மணிக்கு திருமலா திருப்பதிக்கான மார்ச் மாசத்துக்கான அக்கமடேஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த புக்கிங்லேயே உங்களுக்கு எரர் வந்துருந்துச்சு, இல்லை புக் பண்ண முடியல அப்படின்னா கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரூம் எடுக்கிறதுக்கு வேறு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான டோக்கன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. மறுபடியும் நாளைக்கு தான் உங்களுக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டோக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மத்தியானம் ஒரு 12 மணிக்கு மேலே நமக்கு எப்போ வேணாலும் கொடுக்கலாம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 12 மணி, 1 மணி, 2 மணி, ஸோ இந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12 மணியோட ஸ்டேட்டஸ்க்கே நமக்கு டிக்கெட்ஸ் எல்லாம் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எக்ஸாக்டாக நமக்கு இதே டைம் தான் கொடுப்பாங்க அப்படின்றது இல்லை. டைமிங் அப்படிங்கிறது அப்பப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் பொறுத்த வரைக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒன்ஸ் டிக்கெட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ டிக்கெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணுறோம். அதே நேரம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த திருமலா.org அப்படிங்கிற வெப்சைட்லையுமே நீங்கள் இந்த டோக்கனோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்க முடியும். அதே போல் இன்னொரு விஷயம் திருமலையில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட் ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இன்னுமுமே ஷேர் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது காலையில் 10 மணி, மதியம் 3 மணிக்கு 2 ஸ்லாட்டில் டிக்கெட் இருக்கும். நம்ம டைரெக்டாக போயிட்டு நம்மளோட ஐடி ப்ரூஃபை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் நிறையவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதையுமே உண்மைன்னு நம்பி நிறைய பேர் பிளானும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும், ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இந்த சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்க இந்த அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் இது ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜஸில் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் கூட தமிழில் பார்த்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு யாரும் சீனியர் சிட்டிசன்ஸில் சீனியர்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கோங்க. மார்ச் மாதத்துக்கான புக்கிங் வரைக்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆஃப்லைனில் நமக்கு இதுக்கான டிக்கெட் தர்றதில்ல. ஸோ அதனால நீங்கள் நேரடியாக போயிட்டு இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு நேரடி சர்வதர்ஷனத்தில் வயசானவங்க சிரமப்பட வேண்டாம். இன்னைக்கு நேரடி சர்வதர்ஷனம் பொறுத்த வரைக்கும் காலையில் 7 மணியோட ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் 18 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கியூ பொறுத்த வரைக்கும் வெளியில் ATGH சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்குது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி வெளியில் ATGH சர்க்கிள் வரைக்கும் லைன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் லீவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாளைக்கு லீவ் நாள். ஸோ அதனால கூட்டம் இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டே இருக்குது. அப்புறம் சாட்டர்டே சண்டே எப்பயும் போல் லீவ் இருக்குது. அதனால் க்ரௌட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பிளான் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. சுமார் 16லேருந்து 18 மணி நேரம் நேரடி சர்வதர்ஷனத்துக்கு ஆகுது. இதுவே நீங்கள் 300 ரூபா தர்ஷனில் போகிறீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரமும், SST டோக்கனில் போகிறவங்களுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 61,583 பேர் தர்ஷன் பார்த்துருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனம் பொறுத்த வரைக்கும் முதல் 3 நாட்களுக்கு ஆன்லைனில் நமக்கு டிக்கெட் டிப் மூலமாக கொடுத்துருக்காங்க. அந்த 3 நாட்கள் நமக்கு டிக்கெட் இல்லைனா கூட திருமலைக்கு போகலாமா? ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆன ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா 3 நாளுக்கு டிக்கெட் இல்லை அப்படின்னா நம்ம திருமலைக்கு போக முடியாது, நோ என்ட்ரி அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் டிடிடி இந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல் 3 நாட்களுக்கு செல்லுபடியாகக்கூடிய டோக்கன்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் தரிசனம். கோயிலுக்குள்ளே போய் சாமி பார்க்கணுன்னா அந்த டிக்கெட் இருந்தால் தான் நம்ம சாமி பார்க்க முடியும். அதே மாதிரி திருமலைக்கு யாரையும் வர வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 7 நாட்களில் டோக்கன் இல்லாமல் பக்தர்களுக்கு வைகுந்த துவார தரிசன வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது மீதி இருக்கக்கூடிய 7 நாட்களுக்கு நமக்கு நேரடி சர்வதர்ஷனத்திலே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் டிசம்பர் 30 முதல் ஜனவரி 8 வரைக்கும் உள்ள வைகுண்ட துவார தரிசனம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய நோ டிக்கெட் நோ தர்ஷன் என்ற தவறான பிரச்சாரத்தை பக்தர்கள் நம்ப வேண்டாம் என்று சொல்லி
தேவஸ்தானத்தோட தலைவர் PR நாயுடு அவர்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. செவ்வாய்க்கிழமை மாலை திருமலையில் உள்ள தனது முகாம் அலுவலகத்தில் செய்தியாளர்கிட்ட பேசின அவரு, டோக்கன் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வர அனுமதிக்கப்படுவதில்லை என்ற தவறான சமூக ஊடக செய்திகளை கடுமையாக கண்டிச்சிருக்காரு. பக்தர்களை திருமலைக்கு செல்ல வேண்டாம் என்று கேட்க யாருக்குமே அதிகாரம் இல்லை என்றும் அவர் சொல்லியிருக்காரு. வைகுண்ட துவார தரிசனத்துக்கான ஏற்பாடுகள் சுமூகமாக உறுதி செய்வதற்காக கடந்த 2 மாசமா தேவஸ்தான அதிகாரிகள் வந்து விரிவான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. கடந்த காலத்தில் நடந்த அனுபவங்களை கருத்தில் கொண்டு ஏற்பாடுகளை மேற்பார்வையிட 3 அமைச்சர்கள் கொண்ட துணைக்குழுவையும் மாநில அரசு வந்து அமைச்சிருக்கிறதாகவும், பக்தர்களோட அதிக வருகையை கருத்தில் கொண்டு 30, 31, 1ஆம் தேதிகளுக்கு ஈடிப் அமைப்பு மூலம் டோக்கன்கள் வழங்கப்பட்டன. இந்த முதல் 3 நாட்களில் செல்லுபடியாகக்கூடிய டோக்கன்களை வச்சிருக்க பக்தர்களுக்கு மட்டுமே தரிசனத்துக்கு அனுமதிக்கப்படுவார்கள். இருந்தாலும் டோக்கன் இல்லாத பக்தர்கள் திருமலைக்கு வரலாம். ஆனால் முதல் 3 நாட்கள் நீங்கள் தரிசனத்துக்கு மட்டும்தான் போக முடியாது. லோக்கல் டெம்பிள்ஸ், திருமலையில் இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்க கோயில்களுக்கு போகலாம், நம்ம கோயிலுக்கு போகலாம், கோயிலுக்குள்ள தரிசனத்துக்கு அலோடு கிடையாது. அதே போல் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சர்வதர்ஷன கியூ வழியாக யார் வேணாலும் போயிட்டு சுவாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அத்தகைய பக்தர்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மூலவர தரிசனம் செய்யலாம். இந்த பிரச்சனையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த திருப்பதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களில் ஃப்ளெக்ஸ் பேனர்கள், ஒளிபரப்பு சேவைகள், டிடிடியோட ஊடகத்தலங்கள், SVBC சேனல்லையும் இது சம்பந்தமாக நாங்கள் விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா விளம்பரம் செய்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. அதே போல் அனைத்து பக்தர்களும் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு டிடிடிக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதிலிருந்து முக்கியமான விஷயம் என்ன தெளிவாக தெரியுதுன்னா, முதல் 3 நாட்கள் நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நியூ இயர் அன்னைக்கு திருமலையில் இருக்கணுன்ற பிளான் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சுவாமி தரிசனம் மட்டும்தான் பார்க்க முடியாது, மற்றபடி திருமலையில் இருக்கலாம். அன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே நம்ம க்யூவில் போய் சாமி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்மக்கிட்ட டோக்கன் இருக்கணும். இதுவே நீங்கள் 1ஆம் தேதி போயிட்டீங்கன்னா 2ஆம் தேதி சர்வதர்ஷனம் ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் சர்வதர்ஷன கியூவில் ஜாயின் பண்ணி மூலவர் தர்ஷன் பார்க்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் 1ஆம் தேதியெல்லாம் போகிற மாதிரி பிளான் இருக்கிறவங்க இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதுக்கு அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு ப்ரெஸ் ரிலீஸ் என்ன அப்படின்னா, புதுமண தம்பதிகளுக்கு ஸ்ரீவாரி ஆசீர்வாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறது பற்றின ஒரு அப்டேட் தான் இது. புதுமண தம்பதிகளுக்கு புனித அரிசி, குங்கும பொட்டலம், அதே மாதிரி கங்கணம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரரின் புனித நூல் போன்றவற்றை அனுப்பி ஸ்ரீ வெங்கடேஸ்வரரோட தெய்வீக ஆசீர்வாதத்தை வழங்கும் டிடிடியின் ஸ்ரீவாரி ஆசீர்வாதம் பக்தர்கள் கிட்ட இருந்து அமோக வரவேற்பை பெற்றிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட இன்விடேஷன் அனுப்பணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ரிட்டன் வந்து ஆசீர்வாதம் இது வந்து அனுப்புவாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதை எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட்டை தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸை கொடுத்துருக்காங்க. இதுவே புதுசாக கல்யாணம் பண்ணக்கூடியவங்க கல்யாண இன்விடேஷன் அனுப்பி எப்படி வாங்குறது அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்ரீவாரி ஆசைகளை பெற விரும்பக்கூடிய புதுமண தம்பதிகள் தங்களது திருமண அழைப்பிதழை முழு அஞ்சல் முகவரியுடன் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு பார்த்தோன்னா, நிர்வாக அதிகாரி, திருமலை திருப்பதி தேவஸ்தானம், டிடிடி நிர்வாக கட்டிடம், KT சாலை திருப்பதி அப்படின்ற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்பலாம். உங்களுக்கு இதை தவிர உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா 155257 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இதை பற்றின மேலதிக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி அனுப்பும்போது இந்த மாதிரி ஒரு புக்கு, அது கூடவே வந்து இந்த பிரசாதங்களும் நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து தேவைப்படுறவங்க இந்த மாதிரி நீங்கள் அனுப்பி ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ரெஸ் ரிலீஸ். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கான தரிசனம் பற்றின இன்னொரு அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வைகுண்ட துவார தரிசனங்களை சாமானிய பக்தர்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 நாட்களில் 182 மணி நேர பார்வை நேரத்தில் 164 மணி நேரம் சாதாரண பக்தர்கள், அதாவது நேரடி சர்வதர்ஷனத்தில் வரவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்ல டோக்கன் பெற்ற அனைத்து பக்தர்களும் குறிப்பிட்ட நேரத்துக்கு திருமலையை அடைய வேண்டும். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமில் போங்க. ரொம்பவே முன்னாடி போனீங்க அப்படின்னாலும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. டைமிங் வந்து ரொம்பவே செக் பண்ணுவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 ஹவர் ப்ரீயராக போங்க. டைமிங் வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஃபுல்லாகவே இந்த வைகுண்ட ஏகாதசி அப்போ என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க, அந்த ஏற்பாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதை பற்றின அப்டேட்டை தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து 22ஆம் தேதி அன்னைக்கு நடந்த ஒரு ஆய்வு கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் தாங்க. இதில் வந்து இது வரைக்கும் நமக்கு டிக்கெட் கொடுத்துருக்கிறது, நேரடி சர்வதர்ஷனம்லாம் எப்படி கொடுக்கணும், ஈடிப் மூலமாக 1.89 லட்சம் பேருக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.
பக்தர்கள் எந்த நாள் மற்றும் நேரத்தில் தரிசனத்துக்கு வரணும் அப்படிங்கிறதும் அதிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. டோக்கன் இல்லாமல் தரிசனம் போகிறவங்க எப்பயும் போல் 2ஆம் தேதியிலேருந்து நேரடி சர்வ தரிசனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். வர்றவங்களுக்கு உணவு பிரசாதம் அதோட அப்டேட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் சொல்லியிருக்காங்க. இந்த தடவை ரொம்பவே விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இது வரைக்கும் நீங்கள் டோக்கன் கிடைக்காம ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு தரிசனம் போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்தது நாம் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஜனவரி மாதத்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஹோமம் டிக்கெட் தான் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இது ஜனவரி மாதத்துக்கான 300 தர்ஷன் டிக்கெட்டில் கடைசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. இது வந்து நம்ம கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பேத்துக்கு 1600 ரூபாய். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா நமக்கு 300 டிக்கெட் மாதிரி தான். இப்போ நீங்கள் டிசம்பரில் இதுக்கான டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த தரிசன நாள்லேருந்து 30 நாள் கழித்து தான் நம்ம புக் பண்ண முடியும். மற்றபடி நம்ம வந்து ஆர்ஜித சேவாக்கு மாதிரி எல்லாம் இதில் ரூல்ஸ் கிடையாது. 30 டேஸ் டைம் கேப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜனவரியில் தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணுங்கள். ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இந்த டிக்கெட் ஓப்பன் ஆகாது. மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஓப்பன் ஆகும். புக்கிங் வந்து ஒரு மொபைல் நம்பரில் நம்ம மேக்ஸிமம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர்னா ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க இருக்காங்கன்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் தேவைப்படாது. அப்படி சப்போஸ் அவங்க மேலே இருக்கிறவங்க 2 பேர் இருக்காங்கன்னா தனியாக நீங்கள் இன்னொரு மொபைல் நம்பரில் தான் 2 பேருக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்லைனில் இந்த டிக்கெட் கிடைக்காது. ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் புக் பண்ணுறது. நாளைக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஹோமம் அட்டன் பண்ணிவிட்டு அங்கே நம்ம சீல் சைன் பண்ணிட்டு போனால் தான் 300 ரூபா க்யூவில் வந்து நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஹோமம் அட்டன் பண்ணாமல் இந்த டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ஏன்னா தர்ஷனுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அதையும் மைண்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஸோ திருமலையில் கிளைமேட் பொறுத்த வரைக்கும் குளிர் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. டிக்கெட் இல்லாதவங்க வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ரஷ் இருக்கும். வீக் டேஸில் பிளான் பண்ணிக்கோங்க. இல்லைனா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி தர்ஷன் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.